வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை வருஷப்பிறப்பு அப்படிங்கிறது நடக்கிறது. இந்த வருஷப்பிறப்புங்கிறது அனைவருக்கும் சிறந்த ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமாவிங்கன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு யாருக்கெல்லாம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவு எல்லாருக்குமே இருக்கும். இப்போ சித்திரை மாதம்னு பிறக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஒரு வாழ்க்கையிலுமே. சூரிய பகவான் உங்களுக்கு மேஷ ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய அந்த காலம், அந்த நாள் ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இந்த நாட்களில் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த சிம்ம லக்னக்காரங்க குழந்தைகளுடைய படிப்பானாலும் சரி, அவங்களுடைய பூர்வ புண்ணிய நிகழ்வானாலுமே சரி, அவங்களுடைய பொருளாதாரமானாலுமே சரி, இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் தொழில் செய்யும்போது இந்த தொழில் அப்படிங்கிறது இல்லாமல் கிடைக்கிற தொழிலை, அதாவது வரம் என்ன வரம் கிடைக்குதோ அதை பயன்படுத்தி கொள்ளலாம். என்ன தொழில் அமைப்பு அவங்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் கை கொடுக்குதோ அதை அவங்க எடுத்து செஞ்சாலோ, இல்லைனா வேலையாக இருந்தாலும் சரி, என்ன வேலை கிடைக்குதோ, எந்த பொருளாதாரத்திற்குண்டான அணுகுமுறைகள் நம்மளை தேடி வருதோ அதை அவங்க செஞ்சாலே அவங்களுக்கு நிறைய பலன் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சித்திரை மாதம் சிம்ம லக்னக்காரங்களுக்கு பொதுவாகவே பெரும் பணம், பெரும் லாபம்னு சொல்லலாம். அது அதிகமான பலனை கொடுக்கும். ஆனால் இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இந்த நண்பர்களாலையும் அதே மாதிரி கடனுக்காகவும் ஒரு அழுத்தத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்போ பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளாமல் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக முடிவெடுத்து செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. நம்ம வீட்டில எல்லாம் பெரியவங்க பேச்சை கேட்டு செய்வதுன்னு சொல்லுவோம். இந்த முன்னோர்களுடைய அறிவுரைகளும் ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். திருமணம் ஆகாத தம்பதிகளுக்கு, திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா காதல் திருமணத்திற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தில் நல்ல ஒரு நிகழ்வாகவே அமையும். படிக்கும் குழந்தைகளுக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி அப்படிங்கிறது கை கொடுக்கக்கூடிய காலம் இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுவும் வெளியூர் சம்பந்தப்பட்டது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட கல்வி அப்படிங்கிறது, ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட கல்வி அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அழகாக அருமையாக கை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி துலா லக்னம் யாருக்கு போகுதோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த துலா லக்னம் துலாம் ராசி யார் வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த சித்திரை வருஷப்பிறப்பு அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவே அமையும். நண்பர்களால் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கும். நண்பர்கள் யார், எதிரிகள் யார் அப்படிங்கிறது ஒரு தெரியாத நிலையாக இவங்களுக்கு இருக்கும். நம்மள்கிட்ட பழகக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய தேவைக்காக கிடையாது, அவங்களுடைய தேவைக்காக மட்டுமே அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். பாக்கியத்தினால கடன் வாங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஒரு செயல் செய்யும்போது 1க்கு 2 தடவை யோசித்து செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கும் போது முன்பின் பார்த்து செய்வது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த லக்னக்காரங்க குழந்தைகளுக்கு கொஞ்சம் செலவு செய்யும்போது கொஞ்சம் கவனமாக செலவு செய்யணும். ஏன்னா குழந்தைகள் மூலமாக கடன் அப்படிங்கிறது இந்த துலா லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இந்த வருடம் துலா லக்னக்காரங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையிலேருந்து பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது சொல்லலாம். ஏதாட்டி ஒரு செயல் செய்யும்போது 1க்கு 2 தடவை யோசித்து செய்யுங்க. கடன் ஆகானாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்வது உங்களுக்கு மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும். வருமானம் சம்பந்தப்பட்டதில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வருமானம் கை கொடுக்கும். உள்ளூர் வருமானங்கிறது அவ்வளவாக சிறப்பாக இருக்காது. வெளியூர் பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை தரும். உணவு அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேமாதிரி தூக்கமின்மை, அலைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு இந்த வருட பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்தில், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்துல இருக்குது. அது மாதிரி வருமான ஸ்தானாதிபதி உங்களுக்கு நிலஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ இந்த வீடு மனை யோகங்களால் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். பூர்வீகத்தின் மூலமான லாபத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். இந்த தாத்தா பாட்டி சொத்து எனக்கு கிடைக்கல இத்தனை வருஷமா, நான் அதை இந்த வருஷம் எழுதி வாங்குறது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஆனால் கொஞ்சம் கவனமாக மாத்திரம் தாங்கள் செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். சகோதர வழி ஒற்றுமை
ஆளுமைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. வார்த்தைகளை அதிகமாக விட வேண்டாம். எதையாட்டி நம்ம முன்னின்று செய்கிறோன்னா அவங்களுக்கு அந்த கடமையை செய்யணும், இல்லைனா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். தொழிலை முன்னோர்களோட கேட்டு செய்வது, ஏதாவது அனுபவம் உள்ளவங்கள்ட்ட கேட்டு செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. புதிய தொழில் ஆரம்பிக்கும் போது கவனம் அப்படிங்கிறது தேவை. ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது நிலையாக அதை செய்யணும். அதுக்கு அடுத்த தொழில் விட்டுட்டு அப்படிங்கிறது போகக்கூடாது. தொடர்ந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அப்படிங்கிறது அந்த தொழிலை செய்துட்டு அடுத்த தொழில் அப்படிங்கிறது போவது உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்குள்ள 10 தொழில் மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். அதனால நமக்கு எதில் லாபம் கிடைக்குது, எதில் நம்மளுடைய அந்த வருமானம் வரும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு. எப்போதுமே இந்த கும்பராசிக்கு களத்திரம் அப்படிங்கிறது சரியாக அமையாதுன்னு சொல்லுவான். இந்த வருஷங்களில் திருமணம் ஆகாதவர்கள், இந்த ஒரு திடீர் திருமணம்னு சொல்லலாம். காதல் திருமணத்திற்கு அமைப்பு இருக்குதான்னா அமைப்பு இருக்குது. அந்த பெற்றோர்களால் தடையாக இருந்தாலும் சரி, ஒரு 3 மாதத்திற்கு பிறகு நீங்கள் எப்போ அம்மாட்ட அந்த காதலை சொல்கிறீங்களோ, பெற்றோர்கள்ட்ட சொல்கிறீங்களோ, அதுக்கப்புறமாட்டி 3 மாதத்திற்கு பிறகு அந்த காதல் அப்படிங்கிறது கைகூடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது என்ன 3 மாதம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு கணக்கு இருக்குது. ரிஷப லக்னம் யாருக்கெல்லாம் ரிஷப ராசியாகவோ ரிஷப லக்னமாகவோ இருக்குதோ, உங்களுக்கு இந்த வருஷப்பரப்பு எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, வருஷப்பரப்புங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த குரு பகவான் உங்கள் லக்னத்திலேயே இருந்து இந்த வருஷம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. நீங்கள் கவர்மெண்ட்டில் ஏதாட்டி செய்யணும்னு நினைக்கும் போது மாத்திரம் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறத மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க. படிப்பு லாபம், குடும்ப லாபம், அதே மாதிரி வருமானத்தில் ஒரு முன்னேற்றம், ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டது லாபமாக அமையும். பூர்வீகம் சம்மந்தப்பட்டதில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கொடுக்கும். குழந்தைகள் மூலமான சந்தோஷம் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ திருமணம் ஆகாத குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லைனா பேரப்பிள்ளைகள் இல்லாமல் இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு தாத்தா பாட்டிக்குண்டான யோகம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வீடு வாங்குவதற்குண்டான ஒரு காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். நிலம் சம்பந்தப்பட்டது மிக யோகமாக அமையும். அதே மாதிரி இந்த கமிஷன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அருமையாக கை கொடுக்கும். நான் எதாட்டி ஏஜென்சிஸ் மாதிரி வச்சு பண்ணுறேன், எனக்கு இத்தனை வருஷமாக கை கொடுக்கல, இந்த வருஷம் எனக்கு பலன் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். தகவல் தொடர்பின் மூலமான லாபம் அப்படிங்கிறது அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனம் தேவை. முன்னாடி பண்ணின்னு இருக்கிற தொழில் அப்படிங்கிறதே உங்களுக்கு போதும். அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே கூடாது. தொழிலுக்குண்டான லாபம் அப்படிங்கிறது இந்த வருஷங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. கடந்த ஒரு வருஷத்தில் நான் பண்ண எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, இந்த வரக்கூடிய காலம் எனக்கு லாபம் தருமா அப்படின்னா இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக தடைப்பட்ட வருமானம் சரியாகக்கூடிய ஒரு காலம். அதே மாதிரி குடும்பத்தில் தடைப்பட்ட நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு காலமாக கண்டிப்பாக இருக்கும். அதாவது அரசின் மூலமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொடுக்கும். கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக அதை கையாள்வது சிறப்பு அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. வேறு எந்த பிரச்சனைகளும் ரிஷபராசிக்கு இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.